வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சேஞ்ச்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஜெனரல் டாபிக் தான். இது வந்து ரியாக்ட்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ரியாக்ட்ல, ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு ஆன் சேஞ்ச் வந்து ஒரே விஷயத்த தான் வந்து பண்ணும். ஸோ அதுனா என்னன்றத பார்க்க போறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் மோகன பிரகாஷ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது அவங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். சரி ஓகே. இப்ப நம்ம ஆன் சேஞ்ச ரியாக்ட்ல எப்படி பண்றது அப்படின்றத வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் சேஞ்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபார்ம்ல ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்குவோம். ஃபார்ம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்ம் எலமெண்ட்ஸ்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த இன்புட் ஃபீல்டு, இல்ல வந்து டெக்ஸ்ட் ஏரியா, இல்ல டிராப் டவுன் இந்த மாரி இடத்துலலாம் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் வந்து யூசர் வந்து கிளிக் பண்றாங்க. அது அப்படின்னா, நமக்கு வந்து அது வந்து அதோட வேல்யூ வந்து எப்படி வந்து தெரியும். அதே மாரி டைனமிக்கா எப்படி வந்து என்னால வந்து யுஐல வந்து ஷோ பண்ண முடியும் அந்த வேல்யூவ. இதுக்கு தான் நம்ம வந்து இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம யூசர் வந்து கிளிக் பண்ற விஷயத்த கேப்சர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும், அத வந்து யுஐல வந்து நம்ம ஷோ பண்றதுக்காகவும், அந்த டைனமிக் அப்டேட்ஸ் நடக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆன் சேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம். சரி ஓகே. ஸோ இது வந்து பார்த்தாச்சு. ஸோ இத எப்படி எழுதலாம்? என்னென்னலாம் வச்சு இது பண்ணலாம்? அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஈவென்ட் ஹேண்ட்லிங் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈவென்ட் ஹேண்ட்லிங் ஃபங்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த ரிட்டர்னுக்கு மேல வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு இன்புட் வைக்க போறேன். ஸோ அதனால ஹேண்டில் இன்புட் சேஞ்ச் அப்படின்ற மாரி வந்துட்டு அந்த இன்புட் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இது வந்து ஆரோ ஃபங்ஷனா தான் வந்து எழுதுறேன். ஸோ நார்மல் ஆரோ ஃபங்ஷன் தான். இது வந்து எழுதி முடிச்சாச்சு. இந்த நம்ம ஆரோ ஃபங்ஷன் எழுதுவது எப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து அத செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. நம்ம வந்து இது எழுதியாச்சு. நார்மலா இது எழுதியாச்சு. இதோட நமக்கு வந்து ஈவென்ட்ன்றது வந்து பை டிஃபால்ட்டா வந்துட்டு நமக்கு வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது நீங்க நார்மல் ஃபங்ஷன் எழுதினாலும், இந்த ஃபங்ஷன்ஸ் எழுதினாலும் நம்மளால வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபங்ஷன். ஸோ இந்த ஃபங்ஷன் எழுதினாலும் என்னால வந்துட்டு அந்த ஈவெண்ட்ட வந்து என்னால வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ஆரோ ஃபங்ஷன் எழுதியிருக்கேன் அப்படின்றதுனால வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நான் அதனால வந்து ஆரோ ஃபங்ஷன் எழுதி அதுக்கு வந்து ஈவெண்ட் வந்து இது பண்ணிட்டேன். சரி ஓகே. இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து நம்ம வந்து குடுத்தாச்சு. இத வந்து நம்ம இன்புட்டோட ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ணணும்ல. அட்டாச் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து ஒரு இன்புட் வந்து வைக்கிறேன். ஸோ இன்புட் பை டிஃபால்ட்டா வந்து அதோட இன்புட்டோட டைப் வந்து டெக்ஸ்ட் தான். நம்ம வேணும்னாலும் நம்ம வந்து டைப் வந்து டெக்ஸ்ட்ன்றத வந்து குடுத்துக்கலாம். ஆனா பை டிஃபால்ட்டா அது வந்து டெக்ஸ்ட் தான். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து வேல்யூ வந்து வச்சுக்கிறேன். ஸோ வேல்யூன்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூசர் டைப் பண்றத இந்த இடத்துல வந்து ஷோ பண்றதுக்கு. சரி ஓகே. அதுக்கு வந்து நம்ம ஒண்ணு வைக்கணும். அதே மாரி இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர ஃபர்ஸ்ட் வந்து இதுல அட்டாச் பண்ணி விட்டுறலாம். எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் சேஞ்ச் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து சி வந்து ஸ்மால்ல இருக்கும் ஆன் சேஞ்சுக்கு. ஸோ இங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல்ல வரும். அந்த கேமல் கேஸ் மட்டும் வரும். ஸோ நான் இந்த ஹேண்டில் இன்புட் சேஞ்ச் ஃபங்ஷன் எழுதியிருக்கேன்ல, அத வந்து இங்க போட்டுக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவ ட்ராக் பண்றதுக்கு அப்படின்னா, இல்ல நம்ம வந்து இந்த ஹேண்டில் இன்புட் சேஞ்ச் இருக்கு. இத நம்ம யுஐல ஷோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து வேரியபிள் வச்சு பண்ணலாம். ஸோ வேரியபிள் வந்து வச்சு தான் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டே பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி போயிடலாம். நமக்கு அதுக்கு வந்து ஸ்டேட் வந்து தேவையில்ல. ஸோ நம்ம வந்து இந்த ரியாக்ட் வந்து தேவையில்ல. ஸோ இப்ப நான் அந்த ரியாக்ட்ல வந்து ஸ்டேட் வந்து இருக்கு. ஸோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ எப்பப்பலாம் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுதோ, அது வந்து டைனமிக்கா வந்து அப்டேட் ஆக போகுது. ஸோ அதனால நான் வந்து ஒரு ஸ்டேட் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் இன்புட் வேல்யூன்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஸோ செட் இன்புட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் இன்னொன்னு வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ யூஸ் ஸ்டேட். இத வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து இது வந்து டெக்ஸ்ட்டா இருக்க போது. அதனால நான் வந்து பை டிஃபால்ட்டா வந்து ஸ்ட்ரிங் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது இனிஷியல் வேல்யூல. ஸோ யூஸ் ஸ்டேட் எப்படி வந்து யூஸ் ஆகுது? யூஸ் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அத தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பா வந்து புரியும். ஸோ யூஸ் ஸ்டேட் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. நம்ம வந்து இத இது பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த இன்புட் வேல்யூ வந்து இங்க வந்து குடுத்துடுறேன். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுல வந்து ஈவென்ட் வந்து என்னால வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் இன்புட் வேல்யூ இருக்குல்ல, நான் வந்து இந்த ஸ்டேட்ல தான் வந்து இத செட் பண்ணி விட போறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்றது குடுக்குறேன். ஸோ இந்த ஈவென்ட்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம். இந்த இன்புட்ட வந்து டார்கெட் பண்றேன். ஸோ டார்கெட் பண்ணி அதுல இருக்கிற வேல்யூ வந்து நான் வந்து அக்சஸ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூக்கான மீனிங். ஸோ இந்த ஈவென்ட்ல இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய விஷயம் இருக்கு. நீங்க கன்சோல்ல வந்துட்டு கன்சோல் டாட் லாக் வந்து போட்டு ஈவென்ட்ட வந்து போட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ விஷயம் இருக்குன்றது மட்டும் உங்களுக்கு தெரியும் பாருங்க. நான் வந்துட்டு கன்சோல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து டைப் பண்றேன். ஸோ இங்க வந்து நான் டைப் பண்ணேன். ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இது ஏதோ ஓகே. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பார்த்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ வந்து இருக்குன்றத பாருங்க.
நான் இங்கே டைப் பண்ண அதுவும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கரண்ட் டார்கெட்ல வந்து நல்லுன்னு இருக்கும், டிஃபால்ட் ப்ரிவென்டட் இருக்கு, ஈவென்ட் ஃபேஸ் 3ன்னு இருக்கு. ஸோ ஈவென்ட் ஃபேஸ்னா என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஒரு ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். இந்த கோட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்டர் கீ பிரஸ் பண்ணா ஒரு கீ இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஷிஃப்ட்டுக்கு பிரஸ் பண்ணா அதுக்கு ஒரு கோட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இன்புட் தான் வந்து நான் டார்கெட் பண்றேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த டார்கெட்ன்றது இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு வேல்யூன்றது இருக்கும். ஸோ நம்ம கொடுத்த வேல்யூ வந்து நம்ம இப்படி தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். நான் ஈவெண்ட்டை கன்சோல் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள நான் வந்து இந்த டார்கெட்டை வந்து செக் பண்றேன். ஸோ நம்ம இன்புட் தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். நம்ம டேரக்டா ஜஸ்ட் டார்கெட்டுக்குள்ள போனாலே போதும். அதுக்குள்ள நான் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறேன்னா வேல்யூ வந்து இருக்கு. ஸோ நான் அந்த வேல்யூ எடுத்து இங்க வந்து செட் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் செட் பண்ண இது வந்து யூஐல வந்துட்டு இது ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இங்க கிளியர் பண்ணிடுறேன். இங்க வந்து ஜஸ்ட் நான் வந்து கோட் வித் அஸ்வின்றது டைப் பண்றேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் டைப் பண்றேனோ அது எல்லாமே அப்படியே உடனே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இப்படிதான் வந்து நம்ம வந்து இன்புட் அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இப்போ பார்த்தது மாதிரி தான் ஸ்டேட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வகையான எக்ஸாம்பிள் நான் சொன்ன இந்த ஆன் சேஞ்சுக்கு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு டிராப் டவுனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதையும் வந்து எப்படி பண்றது அப்படின்றத வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காமிச்சிடுறேன். சரி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் வந்து அப்படியே இருக்கட்டும். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்டட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிராப் டவுன் வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம அதனால என்ன பண்றேன் அப்படின்னா செலக்டட் ஆப்ஷன் செட் செலக்டட் ஆப்ஷன் சொல்லி அதுக்கு ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா நேம் வச்சோம் அப்படின்னா நமக்கே திருப்பி வந்து பார்க்கும்போது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் யூ ஸ்டேட்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் ஒன் அப்படின்றத வந்து டிஃபால்ட்டை வந்து கொடுத்துறேன். இனிஷியல் ஸ்டேட் ஆப்ஷன் 1 வந்து இருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸ்ல வந்து. ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு ஜஸ்ட் சேம் அதே மாதிரி இன்புட் மாதிரி தான். பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து பார்த்துடலாம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா வேல்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இங்கேயும் வந்துட்டு கமா செட் டெக்ஸ்ட் ஏரியா வேல்யூ அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்டேட்டை வந்துட்டு எம்டி ஸ்ட்ரிங் தான் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து எம்டி ஸ்ட்ரிங் தான் வரப்போகுது. சரி ஓகே. இப்போ இதை வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்ணை மூடிட்டு என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து எழுதிடணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு போட்டிருக்கேன். ஸோ ட்ராப் டவுனுக்கு எழுதிருக்கேன். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் செலக்ஷன் சேஞ்ச் இல்லை செலக்ட் சேஞ்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் சும்மா செலக்ட் சேஞ்ச் அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து போட்டுறேன். இதோட அட்டாச் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி சேம் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் விடணும். ஸோ ஹேண்டில் டெக்ஸ்ட் ஏரியா சேஞ்ச் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா சேஞ்ச் அப்படின்றது வந்து வச்சுக்கிறேன். இதோட வந்து ஈவெண்ட்டை வந்து ஹேண்டில் இது பண்ணி அட்டாச் பண்ணி விட்டணும். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண இதில் வந்து இந்த இதில் வந்து போடலை அப்படின்னா நம்மளால வந்து அதோட வேல்யூவை கெட் பண்ண முடியாது. நம்மளால யூஐலையும் வந்து அதை ஷோ பண்ண முடியாது. ஸோ இதை வந்து போட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து இது எழுதியாச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது வச்சுக்கிறேன். ஒரு ஆப்ஷன் இந்த ட்ராப் டவுன் வேல்யூ வேணும்ல நமக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து ஒன்று எழுதுறேன். ஸோ செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து வச்சுக்கிறேன் அந்த லேபிளுக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் உள்ள வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ செலக்டை வந்து போட்டுட்டு இதுல வந்துட்டு நமக்கு வந்து 2 விஷயம் வந்து இந்த செலக்ட்ல வந்து பண்ணணும். ஸோ அதை பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிடலாம். ஒரு 3 ஆப்ஷன் வந்து வச்சிடலாம். நான் பை டிஃபால்ட்டா வந்துட்டு இதை தான் வந்து இதுல வச்சிருந்தேன். ஸோ ஆப்ஷன் வந்து வச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து வச்சிடறேன். ஸோ இதை வந்து 3 டைம் வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். 2 3 ஸோ போட்டு முடிச்சாச்சு. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஆப்ஷன் 1 அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் 1 இருக்கட்டும். இங்க வந்து ஆப்ஷன் 2ன்றதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஆப்ஷன் 3ன்றதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இது மட்டும் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து யூஏல ஷோ ஆகிறதுக்கு நம்ம வேல்யூ எடுக்கணும்ல. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க உள்ள வந்து போடணும். ஸோ ஆப்ஷன் 1 அப்படின்றத போடணும். அதே மாதிரி இங்க வந்து வேல்யூல வந்து ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 அதே மாதிரி வந்து போட்டுக்கணும். ஸோ இதை வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஆப்ஷன் 3 வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த செலக்ட் இருக்குல்ல இந்த செலக்ட்ல தான் வந்து எனக்கு ஒரு வேல்யூ வந்து இது பண்ணணும். நான் செலக்ட் பண்ண வேல்யூ வந்து ஷோ ஆகணும்ல. அது வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்டட் ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நம்ம என்னதை வந்து ஸ்டேட்ல வந்து செட் பண்ணி விடுவோம்ல. ஸோ அதை நான் இங்க வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றதுனால நான் முன்னாடியே வந்து வேல்யூல வந்து செலக்டட் ஆப்ஷன் அப்படின்றத போட்டு வச்சுக்கிறேன். நான் இதை விட முக்கியமான விஷயம் நான் அந்த ஆன் சேஞ்ச் வந்து இதுல அட்டாச் பண்ணி விடணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் சேஞ்ச் வந்து இங்க வந்து இது பண்ணி விடுறேன். ஸோ இங்க நம்ம என்ன வச்சிருக்கோமோ அந்த அந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படியே இங்க வந்து காப்பி பண்ணி இங்க போட்டுறணும். ஸோ ஹேண்டில் செலக்ட் சேஞ்ச். ஸோ இது வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் செலக்ட் சேஞ்ச் இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ள வந்து போறேன். இதுக்குள்ள போயிட்டு செட் செலக்டட் ஆப்ஷன் இருக்குல்ல.
ஸோ அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ ஸோ அக்சஸ் பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் நம்பர் 26ல் வந்துட்டு எனக்கு வந்து ஹேண்டில் செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லை அப்படின்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து இங்கே போடணும். நான் வந்து மாற்றி போட்டிருக்கேன். ஸோ நம்ம டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு உள்ளதில் வந்து இங்கே ஹேண்டில் இன்புட் சேஞ்சு அந்த இன்புட்டில் உள்ளதை வந்து நான் வந்து செலக்ட் சேஞ்சுன்னு சொல்லி மாற்றி போட்டேன். ஸோ இதை வந்து இதுக்கு போட்டுரும், இதை வந்து இதுக்கு போட்டணும். ஸோ நம்ம இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் ஆப்ஷன் 1ன்றது இருக்கும். ஸோ நான் ஆப்ஷன் 3 இந்த வேல்யூவை நீங்கள் இங்கே தான் ஷோ பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளஸ்ன்றது ஒரு டிஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். ஸோ நான் செலக்டட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ செலக்டட் ஆப்ஷனை வந்துட்டு நான் வந்து இங்கே போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ ஆப்ஷன் 3 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணால் அங்கே வரும், ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணால் அங்கே வரும். ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோமோ அது அந்த ஸ்டேட்டில் செட் ஆகி நமக்கு வந்து இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி தான் வந்து டெக்ஸ்ட் ஏரியாக்கும். ஸோ நம்ம டெக்ஸ்ட் ஏரியாக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பிரேக் வந்து கொடுத்துட்றேன். இந்த இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக பிரேக் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த லேபிள் முடிஞ்சோடனே இங்கே வந்து ஒரு பிரேக் டேக் வந்து கொடுத்துடலாம். ஸோ பிரேக் டேக் வந்து இதில் HTMLலாம் எப்படி என்னன்றது தெரியல. அது தெரியாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் டேக்னா என்ன, ஹெட்டிங்னா என்ன, இன்புட்னா என்ன, செலக்ட்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, டெக்ஸ்ட் ஏரியானா என்ன, இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து டிவ்னா என்ன, இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக அந்த HTML பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. நான் இங்கே வந்து ஒரு டிவ் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ டிவ் டேக் போட்டாச்சு. இந்த டிவ் டேக் நீங்கள் டிவ் டேக் போடலாம், இல்லை ஜஸ்ட் நார்மலாகவே வந்துட்டு இந்த டிவ் டேக் கூட தேவையில்லை. நான் நார்மலாகவே பிரேக் டேக் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால நான் நார்மலாகவே லேபிளை வந்து போட்டுக்கிறேன். ஸோ லேபிளை போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் நேம் வைக்கணும்ல. ஸோ என்டர் சம் டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சிடறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா வந்து வைக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். ஸோ நான் வேல்யூ வந்து கொடுக்கணும்ல, அந்த வேல்யூ வந்து எங்கேருந்து கொடுக்கணும், நான் இங்கே ஸ்டேட் வந்து வச்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல உள்ள டெக்ஸ்ட் ஏரியா வேல்யூ, ஸோ நான் அந்த வேல்யூ வந்து இங்கே கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் சேஞ்ச் இதை அட்டாச் பண்ணி விடணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் சேஞ்ச் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஆன் சேஞ்சில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் டெக்ஸ்ட் ஏரியா சேஞ்ச் இங்கே நம்ம ஃபங்க்ஷன் நேம் வச்சிருக்கோம்ல, அதை வந்து இங்கே போட்டுற வேண்டியதான். ஸோ போட்டுடுறேன். ஸோ இது போட்டு முடிச்சோன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். அந்த செட்டில் வந்து செட் பண்ணி விடணும். ஸோ செட் டெக்ஸ்ட் ஏரியா வேல்யூ இருக்குல்ல, அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அக்சஸ் பண்ணுறேன், டார்கெட்டை வந்து அக்சஸ் பண்ணுறேன், அதில் உள்ள வேல்யூ அக்சஸ் பண்ணுறேன். சில நேரத்தில் நமக்கு வந்து கரண்ட் டார்கெட்டில் கூட இருக்குங்க அதோட வேல்யூ. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈவெண்ட்டை வந்து கன்சோல் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா இன்புட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ சில இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் டாட் கரண்ட் டார்கெட்லேயே வந்து நமக்கான அந்த வேல்யூ நம்ம டைப் பண்ண வேல்யூ வந்து இருக்கும். ஸோ நம்ம டார்கெட் டாட் வேல்யூ தான் போட்டு எடுக்கணுன்றது கிடையாது, கரண்ட் டார்கெட்லேருந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே பெட்டர் வந்து ஈவெண்ட்டை வந்து கன்சோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். பட் எல்லா இன்புட்டுக்குமே ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ தான். ஸோ அதை வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. சரி, நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இங்கே டைப் பண்ண எனக்கு வந்து வரும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்து இங்கே ஷோ பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம மறுபடியும் வந்து ஒரு ப்ளஸ் போட்டு டெக்ஸ்ட் ஏரியா வேல்யூ அப்படின்றத போட்டலாம். ஸோ நான் டைப் பண்ண எனக்கு வந்தாங்க அந்த வந்து வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ஆன் சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக வந்து ஆன் சேஞ்ச் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த யூசர் வந்து சேஞ்ச் பண்ண அந்த இடத்துல வந்து நம்ம அந்த இன்புட்டை வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஆன் சேஞ்ச் வந்து பண்ணக்கூடிய வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.